ஸோ ஹாய் காய்ஸ், இது உங்கள் காமிக் தமிழன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. ஸ்பைடர்மேன் ஸ்பேஸில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நெட் கிரியேட் பண்ண ஸ்பைடி ட்ராக்கர் ஆப் சடன்லி ஒரு சிக்னல் டிடெக்ட் பண்ணுது. ஆனால் அந்த சிக்னல் எர்த்தில் இல்லை, மூணை தாண்டி டீப் ஸ்பேஸில் இருக்கு. இது என்ன மீனிங்? இது அவெஞ்சர்ஸ் டோம் ஸ்டே செட்டப்பா, சீக்ரெட் வார் செட்டப்பா, இல்லை மார்வல் வேற எதாச்சும் பிளான் பண்ணுதா? இந்த வீடியோல இன்டர்நெட்ல பாப்புலரா இருக்கிற தியரிஸை நம்ம அனலைஸ் பண்ணலாம். போஸ்ட் கிரெடிட் சீன் ரொம்ப சிம்பிள், லைவ் ஆக்ஷன் இல்ல. நீட் கிரியேட் பண்ண ஸ்பைடி ட்ராக்கர் ஆப் ஓபன் ஆகுது. ஆப்புக்கு புதுசா ஒரு ஸ்பைடர்மேன் சிக்னல் வருது. இனிஷியலி நார்மலா தான் தெரியும், ஆனா கேமரா ஜூம் அவுட் பண்ணும்போது அந்த சிக்னல் எர்த்ல இல்ல, மூணும் தாண்டி அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கு. மார்வல் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல, ஜஸ்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு மிஸ்ட்ரி கொடுத்துட்டு மூவி முடிச்சிடுறாங்க. அதான் இப்போ எல்லா ஃபேன்ஸும் தியரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தியரி, இது அவெஞ்சர்ஸ் டூம் டே செட்டப். ஆல்ரெடி மார்வல் இன்சர்ஷன்ஸ் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்சர்ஷன்னா ரெண்டு யூனிவர்சஸ் காலைட் ஆகிற ஈவெண்ட். அப்போ பவுண்டரிஸ் வீக்கன் ஆகும். ஒரு யூனிவர்ஸ் ஹீரோ இன்னர் யூனிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணலாம். ஸோ ஸ்பைடர்மேன் சிக்னல் ஸ்பேஸ்ல இருக்கிறது மல்டிவர்ஸ் கொலாப்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்குன்னு ஹிண்டா இருக்கலாம். அதே மாதிரி 2B ஸ்பைடர்மேன், ஆண்ட்ரூ ஸ்பைடர்மேன், மைல்ஸ் மொராலஸ், ஸ்பைடர் கவுன் யார் வேணாலும் ஃபியூச்சர்ல என்டர் பண்ண சான்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஆனா இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்ல, ஜஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் தியரி, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். ஆல்ரெடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ். காமிக்ஸ்ல ரீட் ரிச்சர்ட்ஸும் பீட்டர் பார்க்கரும் ரொம்ப க்ளோஸ், சயின்ஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோம் டேல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸ் மிஷனுக்கு போகும்போது பீட்டர் அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கலாம். அதனால தான் ட்ராகர் சிக்னல் எர்த்தில் காமிக்காம ஸ்பேஸில் காமிக்குது. இந்த தியரி காமிக்ஸோட ரிலேஷன்ஷிப்போ சப்போர்ட் பண்ணுது. பர்சனலி எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் தியரி இதுதான். சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸில் பேட்டில் வேர்ல்டு கிரியேட் பண்ணுவார் டாக்டர் டூம். எல்லா யூனிவர்சஸோட பீசஸை ஜாயின் பண்ணி ஒரு புதிய வேர்ல்டு கிரியேட் பண்ணுவார். அதில் ஸ்பைடர்மேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மென், அவெஞ்சர்ஸ் எல்லாரும் சர்வை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸ்பைடர்மேன் ஆல்ரெடி ஸ்பேஸில் இருக்கிறது, பேட்டில் வேர்ல்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுனா சீக்ரெட் வார்ஸ்க்கு பர்ஃபெக்ட் செட்டப். எஸ்பெஷலி காமிக்ஸில் பீட்டர் பார்க்கர் பேட்டில் வேர்ல்டில் தான் பிளாக் சூட் அக்வயர் பண்ணுவார். அதுதான் லேட்டர் வேனம் சைம்பயட் ஆகும். இதோ லாஸ்ட் தியரி, வெனம். நோ வே ஹோம் எண்டிங் ஞாபகம் இருக்கா? டாம் ஹார்டி வெனம் கொஞ்சம் சைம்பயட் எர்த் 616ல விட்டுட்டு போயிடுவாரு. அதை மார்வல் இன்னும் யூஸ் பண்ணல. சீக்ரெட் வார்ஸ் அடாப்ட் பண்ணினா பேட்டில் வேர்ல்டுல பீட்டர் பிளாக் சூட் வாங்குறது MCU வெனம்க்கு பிகினிங் ஆகலாம். அதனால ஸ்பைடர்மேன் ஸ்பேஸ்ல இருக்கிறது வெனம் ஒரிஜினுக்கு கூட கனெக்ஷன் இருக்கலாம். ஓவரால் பார்த்தா மார்வல் ஆன்சர் கொடுக்கல, கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு. ஸ்பைடர்மேன் ஸ்பேஸ்ல இருக்காரு, ஆனா ஏன்? அதுதான் மிஸ்ட்ரி. யோன் பர்சனல் ஒப்பீனியன்னா பேட்டில் வேர்ல்டு தியரி தான் ஸ்ட்ராங்கஸ்ட். நெக்ஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், அதுக்கப்புறம் டோம்ஸ்டே இன்சர்ஷன். வெனம் தியரி லாங் டேர்ம் பேஃபோய் மாதிரி தெரியுது, ஆனா மார்வல் எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதே பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் அவெஞ்சர்ஸ் டூம் டே இல்ல சீக்ரெட் வார்ஸ் தான் கொடுக்கும். நீங்க என்ன திங்க் பண்றீங்க? ஸ்பைடர்மேன் எங்க இருக்கான்? பேட்டில் வேர்ல்டா, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூட ஸ்பேஸ் மிஷனா, இல்ல வேற ஏதாச்சும் சீக்ரெட் பிளானா? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் காமிக் தமிழன் சைனிங் ஆஃப். Bye guys.